பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கேரட் அண்ட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக இது கூட ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து நான் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர்லேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ நம்ம இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்னரை லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா எம்மியான பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எவ்வளோ சிம்பிள் சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.